எப்படிடா நீங்க மட்டும் இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? இங்கிருந்து கனிமா வளம் கொள்ள ஜாலியா உங்களுக்கு வருது. உங்க ஸ்டேட்ல மழையெல்லாம் வெட்டாம நீங்க ஜாலியா இருந்துப்பீங்க. அதுக்கு பதிலுக்கு உங்க ஸ்டேட்ல இருந்து கழிவுகள் அனுப்பிச்சு விடுவீங்க. இங்கிருந்து கனிமா வளம், அங்கிருந்து கழிவுக. செம காம்பினேஷன்ல. சோ கால்டு கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன கேட்கிறேன். உங்களுக்குலாம் வந்து தமிழ்நாட்ட பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி தெரியுதா? எனக்கு புரியல. நீங்க வந்து இங்க இருக்கிறவங்களோட பர்மிஷன் இல்லாம அது நடக்காது. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு பொது அறிவு, சுய அறிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இது வந்து அங்க இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் கொட்டுறானா, இல்ல எவன் கொட்டுறானோ அதெல்லாம் இல்ல. உங்க ஸ்டேட்ல தானே வருது. கிளீன்லினஸ் வாய் கிளிய மட்டும் பேசுறீங்களே, இப்படி அடுத்தவங்க ஸ்டேட்ல வந்து குப்பையை கொட்டுறீங்க வெக்கமே இல்லாம. ஒரு தடவை 2 தடவைனா பரவாயில்ல. எத்தனை தடவை? உங்க கழிவுல கொட்டுறதுக்கு தான் தமிழ்நாடு ஸ்டேட் ரன் ஆயிட்டு இருக்கா? கவர்மெண்ட் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருந்துப்பாங்கிற அசால்ட்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு பீத்துனா மட்டும் பத்தாது. கொஞ்சமாவது ஒரு பேசிக் சென்ஸோட நடந்துக்கணும். இப்படி அடுத்தவன் ஸ்டேட்டை டஸ்ட்பினா நினைச்சு குப்பையை கொட்டி தான் நீங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரியா இருக்கணும்னா, அந்த காட்ஸ் ஓன் கண்ட்ரிலாம் வந்து கேவலத்துக்கு சமம். இவனுங்க குப்பையை கொட்டுவானுங்க, கர்நாடகாக்காரனுங்க அடிச்சு கொட்டுவானுங்க, ஆந்திராக்காரனுங்க சுட்டுக் கொள்வானுங்க. முழிக்கணும், மக்கள் இனியாவது முழிச்சுக்கணும்.